So, welcome மாமே. Finally ஒரு வழியா The Fantastic Four First of மூவியை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்துட்டு வரல சரியா நேற்று நைட் ஷோ போயிட்டு வந்தேன். ரைட்டு ப்ரோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் பொதுவாக அந்த நைட் ஷோலாம் அதிகமாக போக மாட்டேன். பட் எனக்கு நேற்று காலையில் வேலை இருந்தனால நைட் ஷோ தான் அந்த மூவியை போய் பார்த்துட்டு வந்தேன். நான் நைட் ஷோவில் ஒரு நல்ல படத்தை பார்த்தா கூட லேட் நைட்டாக முழிச்சே இருந்து படம் பார்க்கணும். இது கூடவே உள்ள வேறு பயங்கரமாக ஏசி போட்டு வச்சுருவானுங்க. நான் படத்தை பார்த்து முடிச்சுட்டு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி என் வீட்டுக்கு போகணும். அது நினச்சாலே பயங்கர கடுப்பாக இருக்கும். அதனாலே மோஸ்ட்லி நான் நைட் ஷோஸ் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் ரிவ்யூ போகணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு The Fantastic Four First of மூவியை நைட் ஷோ பார்த்துட்டு காலைல எழுந்து வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நைட் ஷோல நல்ல படமே பார்த்தாலும் கடுப்பா இருக்கிற எனக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி அப்படியெல்லாம் இல்லாம அதுக்கு உல்டாவா பயங்கரமா செம்மையா தரமா இருந்துச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர்ஸா இருக்கட்டும், நியூ ஃபுட்டேஜ்னு எக்கச்சக்கமான விஷயங்களை மார்வல்ஸ் ஃபுல்லா இறங்கினே இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட பிளாட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் எல்லாம் நானே நிறைய கேள்விப்பட்டிருந்தேங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த மூவிலையும் இருக்கு. நான் அந்த ஒரு பிளாட்டை வச்சு இந்த மூவியை பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ரீசெண்டா இந்த மூவிக்கு வந்து ரிவ்யூஸை பார்த்து கூட லைட்டா யோசிச்சுட்டு இருந்தேன், பயந்துட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். மூவியை சொதப்பிடுவானுங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படிலாம் கிடையாது. மார்வல் இந்த மூவியை தரமா குக் பண்ணி வேற லெவல்ல பிரசன்ட் பண்ணிருக்கானுங்க. நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா போதும், ஜாலியா ஒரு செம வைபான சூப்பர் ஹீரோ ஃபேமிலியை பாப்பீங்க. சிம்பிளா இந்த ஒரு The Fantastic Four First of மூவி நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணனோ அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. படத்துல குறை சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் முக்கியமா இருந்தாலும் ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாவே மாஸ்டர் பீஸா இருக்க முடியாது. அதுல 1-2 குறைகள் இருக்கும். ஸோ அதாங்க வழக்கம். அந்த மாதிரி தான் இந்த ஒரு The Fantastic Four First of மூவியும் DC கம்பேக் கொடுத்ததை தொடர்ந்து இப்போ மார்வலும் ஒரு தரமான கம்பேக் கொடுத்துருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். ரைட்டுங்க, இந்த மூவியோட பிளாட் நான் எக்கச்சக்கமான வீடியோஸ்ல சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் ஸ்பாயில் பண்ணாம சொல்றேன், அப்படியே கேளுங்க. ஆல்ரெடி இந்த The Fantastic Four அப்படின்ற இந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேமிலி மக்கள் பயங்கர ஃபேமஸா இருக்காங்க. அந்த உலகத்துல இருக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் மேல பயங்கரமான லவ்ஸுங்க. அந்த டைம்ல எல்லா பிளானட்ஸ்குள்ளேயும் ஸ்டாவ் இறக்கி அதுல இருக்கிற எனர்ஜி உரிய கேரக்டர்ஸ் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் உலகத்தையும் அழிக்க வரான். அது என்னன்னா ஜூஸ்டாம் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு உன் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன் பிளானட்டை போனா போதும் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுறான். இதுக்கப்புறம் அந்த குழந்தை அதாவது பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கேரக்டர்ஸ் கிட்ட கொடுக்காம கேரக்டர்ஸ் எதிர்த்து நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எல்லாம் வேலை பாக்குறாங்க. எப்படி அந்த உலகத்தையும் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸையும் காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மெயின் பிளாட்டே. இந்த பிளாட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பிளாட்டை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போக முடியும், எவ்வளவு கிரிப்பிங்கா அது ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ண முடியுமோ அவ்வளவு சூப்பரா கன்வே பண்ணிருக்காங்க. படம் உங்களுக்கு எங்கேயுமே லேக் அடிக்காதுங்க. அந்த ஒரு சீனுக்கு எவ்வளவு ஸ்கிரீன் டைம் தேவையோ அந்த ஒரு ஸ்கிரீன் டைம்ல எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துருது. சத்தியமா இதே ஒரு ஃபீல் தான் எனக்கு அந்த சூப்பர்மேன் மூவி பாக்குறப்பையும் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு அந்த படம் ஓடிச்சு, இன்டர்வல் போட்டானுங்க, சடனா பார்த்தா படமே முடிஞ்சிருச்சு. எனக்கு அதே ஒரு ஃபீல் தாங்க இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி கொடுத்துச்சு. பட் சூப்பர்மேனை கம்பேர் பண்றப்போ இந்த மூவி கொஞ்சம் லென்த்தா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் சேம் ரெண்டும் டக்கு டக்குன்னு ஓடி முடிஞ்சிச்சு. இன்டர்வல்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதை சொன்னா ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிரும். மேலாப்ல நான் சொல்றதை விட நீங்க அந்த மூவில பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் அந்த மூவில வச்ச விதம்ன்றது பயங்கரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, பக்காவா இருந்துச்சு. ஸோ ரீசெண்டா வந்த ரிவ்யூஸா இருக்கட்டும் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட விஎஃப்எக்ஸ்லாம் என்னடா விஎஃப்எக்ஸ் இது நல்லா இல்ல, இவனை வாழ விடாதீங்க, குழி தோண்டி போதங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் விஎஃப்எக்ஸ் ஒஸ்டே கிடையாதுங்க. எல்லா விஷயங்களையும் அவ்வளவு அழகா பிராக்டிகல் எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மூவியை பாக்குறதுக்கு உண்மையாவே செம்மையா இருக்கு. இவன் நீங்க திங்க பாத்தீங்கன்னா கூட இவர் விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மூவில எல்லாமே அவ்வளவு பிராக்டிகலா இருக்கு. எல்லா விஷயங்களுமே அவ்வளவு உயிரோட்டமா இருக்கு. சிஜிஐ பண்ண மாதிரியே இல்ல. அதான் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கூட சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஒரு மூவி நீங்க பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல நீங்க எக்கச்சக்கமான மூவிஸை பார்த்துட்டு வரணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மார்வலாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்ற மைண்ட் செட்ல கூட வந்து நீங்க இந்த மூவியை பாத்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா இந்த மூவி இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த H616 அதே இடத்துல வச்சு அடிச்சு துவைக்காம நம்ம பார்த்த H616 இல்லாம வேற ஒரு இடத்துல தான் இந்த மூவி நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதனாலேயே இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு மூவியையும் பார்த்துருக்கணும் அப்படின்றதுக்கான அவசியமே கிடையாது. முக்கியமா படம் சட்டசரன்னு ஓடிடுச்சுங்க. இவங்க தான்ப்பா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இவங்களுக்கு இப்படிதான் சக்தி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பலாம் இவங்களோட ஆரிஜின் ஸ்டோரியை வளவலன்னு ஜவ்வு மாதிரி இழுக்காம ஷார்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே இவங்களுக்கான ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்றத ஒரு மாட்டாஜா போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த ஆரிஜின் ஸ்டோரி முடிஞ்சதுதான். அதுக்கப்புறம் படம் டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சு ஒரு இடத்துல கூட ஸ்லோவா நிக்காம டக்குன்னு முடிஞ்சிருச்சு. மார்வல்ல இது வரைக்கும் ஒரு குறையா இருந்தது இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி தான். நம்ம சின்ன வயசுல எல்லாம் சன் டிவில ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை பார்த்திருப்போம். அதாவது பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி சின்ன வயசுல அது பாக்குறதுக்கு செம வைபா இருந்திருக்கும். அதே மாதிரியான ஒரு வைபை தான் இந்த ஒரு மூவி எனக்கு கொடுத்துச்சு. முக்கியமா ஜானி அப்புறம் பென் அவங்க 2 பேத்துக்குள்ள வர அந்த சண்டையா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில காமெடி சில ஹியூமர்ஸ் எல்லாம் அந்த மூவிக்குள்ள இருக்கு. அது நான் சொல்றதை விட இந்த மூவில நீங்க பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அதுவும் பெண்ணு ஏதோ ஆள் வந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி ஜானி ஒரு சில இடத்துல எல்லாம் கலாய்க்கிறது உண்மையாவே நல்லா இருந்துச்சு. பதிலுக்கு ஜானி ஸ்பேஸ்ஷிப்ல பெண்ணை வச்சு கலாய்க்கிறதுலாம் உண்மையாவே பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படம் முழுக்க ஒரு வித்தியாசமான ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட்ல தான் நடக்குது. அதுவுமே பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே எக்கச்சக்கமான விஷயங்களை பிராக்டிகல் எஃபெக்ட்ல புல்லா பண்ணிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே இந்த மூவிக்கான பிஹைண்ட் தி சீசன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அதில் பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த மூவியில் பார்க்கறதுக்கு என்னடா செட்டு போட்டு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருந்தீங்க, ஆனால் மூவியை பார்க்கும்போது சத்தியமா வேற லெவலில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆச்சரியம்
ஆச்சரியமான ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. அந்த ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கட்டும், மூவியோட வில்லன் கேரக்டர்ஸ் ஹிர்பியை கூடவே அவ்வளவு அழகா உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது விஎஃப்எக்ஸ் கிடையாது. அந்த மாதிரி ஏகச்சக்கமான விஷயங்களை பிராக்டிகலாவே இந்த மூவில புல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மூவில காட்டப்பட்ட அந்த ஒரு உலகங்க ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் உலகம். அதுல இந்த மாதிரி எல்லாமே ரெட்ரோவாகவும் இல்லாம எல்லாமே பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இல்லாம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான உலகத்தை காட்டியிருக்காங்க. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. படத்துல அடேங்கப்பா 4 பேர் தான் மெயின் ஃபோக்கஸே. இதுல நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான் அப்படின்ற மாதிரி இன்வின்சிபிள் உமன் தான் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட மெயின் ஹார்ட் பீஸ்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எமோஷனல் சீன், அதுவும் அந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் சான்ஸே இல்ல, ஊருக வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த ஒரு தி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் மூவில ஃபெமினிசம் அளவுக்கு அதிகமா மேல தூவ போறானுங்க, அப்படியே விட்டு திணிக்க போறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அப்படி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் காட்டியிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு ஃபெமினிசம் பேசுறாங்க அப்படின்ற தாட்டை சத்தியமா கொடுக்காது. அது அவங்க நடிச்சு கொடுத்த விதம்ன்றது பக்காவா இருந்துச்சு. இன்வின்சிபிள் உமனுக்கான அந்த கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், இந்த 4 பேர்ல அதிகமான ஃபோக்கஸ்ன்றது நம்ம இன்வின்சிபிள் உமனுக்கு தான் போடப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கான தரமான கேரக்டர் வெயிட்டிங், தரமான ஆக்டிங்னு இந்த 4 பேர்ல இன்வின்சிபிள் உமன் கண்டிப்பா அவங்களோட மனசுல நிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஆக்டிங். நெக்ஸ்டா நம்ம ஜானி ஸ்டார்ம் சொல்லவே தேவையில்லைங்க. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ நல்லாவே கொடுத்துருக்காரு. அந்த ஜானி ஸ்டார்ம் கேரக்டரை மனுஷன் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். நான் கூட மனுஷனை ரொம்ப பிளே பாயா காட்டி சில்வர் சர்வர் பின்னாடி சுத்திட்டு இருக்க மாதிரி வச்சிருவானுங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்குலாம் இல்லாம டீசெண்டா காட்டியிருக்கானுங்க. அதுவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கேங்லேயே ஒரு செம ஃபன்னான மனுஷன் தனி வைப்லேயே சுத்திட்டு இருக்காருங்க. ஜானி ஸ்டார்ம்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்றத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டானுங்க. என்ன ப்ரோ இன்னும் சொல்லுவேன், ஜானி ஸ்டார்ம்லாம் பத்தி பேசிட்டு இருக்க, ரீட் ரிச்சர்ஸை பத்தி பேசவே மாட்டேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான கேரக்டர்னா அது கண்டிப்பா ரீட் ரிச்சர்ஸ் தான். ஆனா அந்த கேரக்டருக்கான தேவை ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸை லீட் பண்ணக்கூடிய அந்த லீடர்ஷிப்ன்றது நம்ம ரீட் ரிச்சர்ஸ் கிட்ட இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அது ஏதோ எனக்கு ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சுங்க. ரீட் ரிச்சர்ஸோட பவர்ஸா இருக்கட்டும், ரீட் ரிச்சர்ஸ் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸை நல்லாவே லீடர்ஷிப் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வெயிட்டிங்கா அமைச்சிருந்திருக்கலாம். நானும் இந்த மூவில ரீட் ரிச்சர்ஸை பயங்கரமா காட்டுவானுங்க அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த ஒரு ரீட் ரிச்சர்ஸ் கேரக்டர் இருக்குல்ல, அது மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அவெஞ்சர்ஸ் லீட் பண்றதுக்கான ஒரு லீடரா ரீட் ரிச்சர்ஸ் வருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ரூமர் கிளம்பி இருந்துச்சு. அதை வச்சு நான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இந்த மூவில ரீட் ரிச்சர்ஸை பயங்கரமா காட்டுவானுங்க, மனுஷன் ஒரு லீடரான என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீட் ரிச்சர்ஸ் கேரக்டர் அப்படின்றது எனக்கு சத்தியமா ஃபுல்ஃபில் பண்ணலங்க. ஓகே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ்ல பில்லரா இருக்காரு, ஆனா அவர் இனிமே பயங்கரமா காட்டியிருக்கலாம். ஒய் மேட் சாக்மேன் நீங்க நினைச்சா பண்ணிருக்கலாம். ஏன் ரீட் ரிச்சர்ஸ்க்கான கேரக்டர் கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் கேரக்டர்னு பார்த்தோம்னா நம்ம பென்னு, அதாவது திங்குங்க, நல்ல மனுஷன் நீ பாக்குறதுக்கு கல்லா இருந்தாலும் உனக்குள்ள எவ்வளவு மென்மையான மனசு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு செம கைண்ட்ஃபுல்லான கேரக்டருங்க. திங்க ரொம்பவே அழகா காட்டியிருக்காங்க. திங்க வச்சு நிறைய ஆக்ஷன் சீன் எல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி ஒன்றும் விசேஷமா படத்துல இல்ல. மோஸ்ட்லி படத்துல ஆக்ஷன் சீனே கம்மியா தாங்க இருக்கு. அதுவே என்ன கேட்டீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஆக்ஷன் சீன் எல்லாம் கம்மி பண்ணலாம், அதுக்குன்னு இவ்வளவா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த மூவியோட மெயின் கோர், மூவியோட வில்லனே கேரக்டர்ஸ் தான். கண்டிப்பா இந்த மூவில நீங்க கேரக்டர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும். என்னடா இவன் இவ்வளவு பயங்கரமா இருக்கான், இவங்க கிட்ட இருந்து எப்படி தன்னோட குழந்தையையும் உலகத்தையும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் காப்பாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா உங்களுக்கு தோணும். ரொம்ப நாளா நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, கேரக்டர்ஸை பயங்கர பிரம்மாண்டமா அந்த மூவில காட்டுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னதை விடையும் பல மடங்கு பிரம்மாண்டமா கேரக்டர்ஸை தரமா காட்டியிருக்கானுங்க இந்த மூவில. கேரக்டர்ஸோட அந்த விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், என்னடா இவன் இவ்வளவு கொடூரமா இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு தரமான கேரக்டரை கேரக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நான் கூட கேரக்டர்ஸை இந்த மூவில லைட்டா மொக்க பண்ணிடுவானுங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரிலாம் இல்ல, நல்லாவே பிரம்மாண்டமா கேரக்டர்ஸை காட்டியிருக்கானுங்க. அதுவுமே இந்த மூவில பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு. அப்படியே பொம்பளை சில்வர் சர்ஃபரை பார்த்தோம்னா தேவையான அளவுங்க. இந்த மூவில பொம்பளை சில்வர் சர்ஃபர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சரியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரோ ஒரே பாசிட்டிவா அள்ளி கொட்டுற நெகட்டிவா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நெகட்டிவ் எனக்கு தோணுது என்னன்னா, ரீட் கேரக்டரை மொக்க பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த சில்வர் சர்ஃபரா இருக்கட்டும், அதாவது பொம்பளை சில்வர் சர்ஃபர் கேரக்டர்ஸ் உங்களுக்கான முடிவு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதப்பட்டிருக்கலாம். ஸோ டக்குன்னு முடிச்சு விட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி படத்தோட ரன் டைமுங்க, அதான் எனக்கு பெரிய நெகட்டிவா தோணுச்சு. ஏன்னா ரெட் கோஸ்ட்டை வச்சு சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருந்து வெட்டி தூக்கிருக்கானுங்க. ஆனா மார்வலுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதெல்லாம் ஆட் பண்ணி நிறைய ஆக்ஷன்ஸ் இந்த மூவில இருக்க மாதிரி கொடுத்திருந்தா அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆக்ஷன்ஸ் குறைவா இருக்குன்னு சொல்றதை விட பத்தலங்க. சீரியஸா மாண்டாஜ் போட்டு காட்டும் போது ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ் வருது, அப்படியே ரெட் கோஸ்டையும் உள்ள இருக்கி அவனை எப்படி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் தடுத்து நிப்பாடுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா கூட அதுவுமே பாக்குறதுக்கு செம்மையா இருந்திருக்கும். ஓவரால் ஒரு சில நெகட்டிவ்ஸ் தான் இந்த படத்துல. மற்றபடி ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எமோஷனா இருக்கட்டும், ஹியூமர், இது மட்டும் இல்லாம அவங்க எப்படி தன்னோட பையனை காப்பாத்துறாங்க, இந்த உலகத்தை காப்பாத்துறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட நல்லாவே சொல்லியிருந்தாங்க. இது இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கு 4th ரீபூட்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியை விடையும் இந்த மூவி பெஸ்டா இருந்துச்சுங்க. ஒரு தரமான மூவி. ஏண்டா மார்வல் இந்த மாதிரி மூவியை கொடுத்தனா உன்னையே நாங்க அடிக்க போறோம், நாங்களே உன்ன பயங்கரமா மேல கொண்டு போயிருவோமே அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே பர்சனலா தோணுச்சுங்க.
ஒரு பக்காவான மூவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மார்வல் படத்தை பார்த்த அந்த ஒரு ஃபீலை இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியை பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பயங்கரமா சில் பண்ணுங்க. வட்டமாமே.